காக்லூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் ஒயர் அண்ட் ஒயர் தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றம் வழங்கிய அவகாசத்தை மீறி தொழில் மனையை ஒப்படைக்காததால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. திருவள்ளூர் அடுத்த காக்லூர் சிட்கோ தொழிற்பேட்டை பகுதியில் ஒயர் அண்ட் ஒயர் தயாரிப்பு நிறுவனத்திற்கு கடந்த 2009ஆம் ஆண்டு தொழில் தொடங்க தமிழக அரசு உத்தரவின் பேரில் சிட்கோ நிறுவனம் தொழில் மனையை ஒதுக்கீடு செய்து ஆணை வழங்கினார். சிட்கோ நிறுவனத்தின் தொழில் மனை ஒதுக்கீட்டு ஆணைப்படி 2 வருட காலத்திற்குள் தொழில் தொடங்க வேண்டும் என்பது தமிழக அரசின் உத்தரவு. ஆனால் அந்த இடத்தில் ஒயர் அண்ட் ஒயர் தயாரிப்பு நிறுவனம் தொழில் எதுவும் தொடங்காமல் தொழில் மனையை பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் காலியாகவே வைத்திருந்தனர். இதனால் சிட்கோ நிறுவனத்தின் ஒதுக்கீட்டு நிபந்தனையின்படி 2015ஆம் ஆண்டு ஒயர் அண்ட் ஒயர் நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொழில் மனையை சிட்கோ நிர்வாகம் ரத்து செய்து ஆணை பிறப்பித்தது. ஆனால் ஒயர் அண்ட் ஒயர் நிறுவனம் அந்த இடத்தை காலி செய்யாமல் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். மேலும் ரத்து செய்யப்பட்ட ஆணையை எதிர்த்து ஒயர் அண்ட் ஒயர் தொழிற்சாலை நிறுவனம் ரத்து செய்யப்பட்ட தொழில் மனையை மீண்டும் எங்களுக்கே வழங்க வேண்டும் என ஆணை பிறப்பிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2025 வழங்கிய தீர்ப்பில் 12 வாரத்திற்குள் அங்கிருந்து ஒயர் அண்ட் ஒயர் தொழிற்சாலை நிறுவனம் வெளியேற வேண்டும் என ஆணை பிறப்பித்தது. ஆனால் தொழிற்சாலை நிறுவனம் நீதிமன்றம் வழங்கிய அவகாசத்தை மீறி வெளியேறாமல் சிட்கோ நிறுவனத்திடம் தொழில் மனை ஒப்படைக்கவில்லை. இதனால் தொடர்ந்த காக்லூர் சிட்கோ மேலாளர் நந்தகுமார், சிட்கோ உதவி பொறியாளர் பிரமதேசன், வருவாய் ஆய்வாளர் உதயகுமார், கிராம நிர்வாக அலுவலர் ஜான்சன், திருவள்ளூர் தாலுகா போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குப்புசாமி ராஜா, கோபிநாத் தலைமை காவலர்கள் செல்வராஜ்குமார், உலகநாதன் மற்றும் அரசு அலுவலர்கள் இணைந்து தொழில்மனை NG20T ஒயர் அண்ட் ஒயர் தயாரிப்பு நிறுவனத்திற்கு பூட்டி சீல் வைத்தனர். மேலும் தொழிற்சாலை மீது புட்லூர் கிராமம் சர்வே எண் 94, 102, 105 உள்ள இந்த இடமானது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனமான சிட்கோவிற்கு சொந்தமாக இடமாகும். எனவே இந்த இடத்தில் அந்நியர்கள் யாரும் உரிய அனுமதி இல்லாமல் நுழைந்தால் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று முத்திரையுடன் சீல் வைக்கப்பட்டது.